வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். குறள் எண் 109. வணக்கம். ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் நாம் அதற்கு பழிவாங்காமல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய நன்றியுணர்வின் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை செய் நன்றியறிதல் அதிகாரத்தின் 109வது குறள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது பழிக்கு பழி வாங்காமல் அறத்தின் மூலம் ஒரு தீமையை அழிக்கும் வழியை சொல்கிறது. கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக் கெடும். ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நாம் அவருக்கு திருப்பி தீமை செய்ய தூண்டப்படுவோம். ஆனால் வள்ளுவர் இங்கு ஒரு சிறந்த மாற்று வழியை சொல்கிறார். ஒருவரின் தீமையை அவர் முன்னர் செய்த ஒரு சிறு நன்மையைக் கொண்டே நாம் எப்படி அழிப்பது? ஒருவர் நம்மை மிகவும் துன்புறுத்திய போது கூட அவருடைய நல்ல குணத்தையும் அவர் செய்த ஒரு சிறு உதவியையும் நினைத்து பார்த்தால் நம்முடைய கோபம் தணியும். அந்த தீமையும் நம் மனதிலிருந்து நீங்கி நாம் அமைதியடைவோம். இதுவே நன்றியுணர்வின் மகத்தான ஆற்றல். தீமையை நன்மையால் வெல்லும் இந்த அறத்தை நாம் பின்பற்றி பகை உணர்வில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம். இந்த உயரிய தத்துவத்தை மனதில் கொண்டு வாழ்வோம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.